Hey guys, welcome back to Tamil Galata. எங்க சேனல்ல தொடர்ந்து சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதன்படி இன்னைக்கான அப்டேட்ஸ்க்குள்ள போகலாம் வாங்க. டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் வந்து இப்ப கவின் மற்றும் பிரீத்தி அஸ்ரானியை வைத்து கிஸ் அப்படின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து இந்த ஜூலை ரிலீஸ் அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படக்குழு சைட்ல இருந்து இதை பத்தின அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆகட்டும். பவன் கல்யாண் வந்து ஹரஹர வீரமல்லு அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த படம் மேல தெலுங்கு ரசிகர்கள் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்காங்க. சோ இது ஒரு பேன் இந்தியா ரிலீஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படம் இந்த ஜூன் 12ஆம் தேதி வேர்ல்ட் வைடா வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. சோ பொறுத்து பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ரித்திக் ரோஷன் வந்து அடுத்ததாக வார் பாகம் 2ல வந்து நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல ஜூனியர் என்டிஆரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படத்தோட டீசரை வந்து இந்த மே 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. மே 20 வந்து ஜூனியர் என்டிஆருடைய பர்த்டே. சோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வந்து இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா. விரைவில் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து அதிகாரப்பூர்வமாக படக்குழுவே அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் புகழ் குமரன் அடுத்ததாக ஒரு படத்தை வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாறாரு. சோ குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து பாலாஜி வேணுகோபால் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட மோஷன் போஸ்டர், அதாவது மோஷன் போஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்ப யூனிக்கா தான் இருக்கு. சோ ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் யாத்திசை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது. நடிகர் குமரனுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஹீரோ என்ட்ரியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். காளி வெங்கட், ரோஷினி சாம்ஸ் ஆகியோர் நடித்திருக்க படம் தான் மெட்ராஸ் மேட்னி. இந்த படத்துக்கு கேசி பாலசாரங்கன் அப்படின்ற ஒரு டெபியூட்டன்ட் மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. கார்த்திகேயன் மணி அப்படின்ற ஒரு டெபியூட்டன்ட் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் இந்த ஜூன் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வந்து மே 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாட்டை வந்து நடிகர் வடிவேலு பாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ என்னடா பொழப்பு இது அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலை வந்து இந்த 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வடிவேலு குரல்ல இந்த பாட்டு என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. டொவினோ தாமஸ் உடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே யூனிக்கா இருக்கும். அந்த வகையில இப்ப நரிவேட்டை அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் கூட சேர்ந்து சேரனும் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சோ இந்த படம் ஒரு மலையாள படம் அப்படின்னாலும் தமிழ்லையும் வந்து ரிலீஸ் ஆகத்தான் இருக்கு. இந்த படம் இந்த மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த படம் பந்தயம் அடிக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சோ நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் மீது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்குங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் திரைப்படம் ஒருவேளை தீபாவளி ரேஸ்ல இருந்து போஸ்ட்போன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த நிலையில இந்த படத்தோட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. டெபியூட் டைரக்டரான கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் ஆகியோர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ பிரதீப்புக்கு இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆக போற 3வது படம் இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2வது திரைப்படம் இதுக்கு முன்னாடியே 1 month முன்னாடி LIK திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 திரைப்படங்கள், இந்த திரைப்படங்களும் அவருடைய ஹிட் லிஸ்ட்ல வந்து சேர போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். சிவகார்த்திகேயன், AR முருகதாஸ் காம்போல உருவாகிட்டு இருக்க படம் தான் மதுராசி திரைப்படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. AR முருகதாஸ் வந்து சிக்கந்தர் படத்துல பிஸி ஆயிட்டாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய பராசக்தி படத்துல பிஸி ஆயிட்டாரு. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மறுபடியும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்க போறாங்களாம். அதன்படி இலங்கையில வந்து ஒரு சில சீன்ஸை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஆல்ரெடி வந்து இப்ப ரீசெண்டா தான் ஸ்ரீலங்கால வந்து சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மதராசி படத்தோட ஷூட்டிங்கும் நடக்க போகுது. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மதராசி திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா AR முருகதாஸுடைய ரீசன்ட் திரைப்படமான சிக்கந்தர் பயங்கர ஃபிளாப்புங்க. சோ இந்த படமாவது அவருக்கு ஒரு கம்பேக்கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். OTTல ரிலீஸ் ஆன படங்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளி சவுத் ஆப்ல வந்து காமோ காப்பி அப்படின்ற ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு தெலுங்கு ஃபீல் குட் என்டர்டெய்னர் திரைப்படமான மனமே திரைப்படத்தை வந்து இப்ப தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா OTT தளத்துல வந்து இது அவைலபிளாக இருக்கு. ஷர்வானந்த் மற்றும் கிருதி ஷெட்டி ஆகியோர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பாவனாவுடைய திடோ அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து இப்ப சிம்பிளி சவுத்ல அவைலபிளாக இருக்கு, தமிழ்ல அவைலபிளாக இருக்கு. இதை தாண்டி ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் நேசி பாயா திரைப்படமும் இப்ப வந்து சன் நெக்ஸ்ட்ல வந்து
அவைலபிளாக இருக்கு. முரளியுடைய மகனும் அதர்வாவுடைய தம்பியுமான ஆகாஷ் பாஸ்கரன் இந்த படம் மூலமாக ஹீரோவாக வந்து அறிமுகமாக இருந்தார். இந்த படத்துல ஹீரோயினாக அதித்தி சங்கர் நடித்திருந்தாங்க. இந்த படத்தை வந்து நம்ம பில்லா மற்றும் ஆரம்பம் பட டைரக்டர் விஷ்ணுவர்தன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ தியேட்டர்ஸ்ல வந்து பெருசா வரவேற்பு கிடைக்காத இந்த படத்துக்கு ஓடிடில என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கூலி படத்தை முடிச்சுட்டு இப்போ வந்து ஜெயிலர் பாகம் 2ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சோ இந்த 2 படங்களையும் வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அதனால மொத்தமா வந்து ஒரு பேக்கேஜாக வந்து ஒரு சம்பளம் பேசப்பட்டிருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல இவருடைய சம்பளம் இந்த 2 படத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ரஜினியுடைய அடுத்த படம், அதாவது அவருடைய 172வது படத்தை வந்து தயாரிக்க நிறைய பேர் வந்து இப்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்துல ரஜினியுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 300 கோடி, அதாவது வரியோட சேர்த்து 300 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலும் இவ்வளவு பெரிய சம்பளத்தை வந்து இதுவரை யாருமே வாங்கினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து ரஜினிக்கு பெருமையாக இருக்கலாம் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குறது அப்படின்றது. ஆனா இப்ப யாரு ப்ரொடியூசர் அந்த சம்பளத்தை அவர் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அவருடைய அடுத்த படம் அப்படின்னா நானி அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப 300 கோடி ரூபாய் அதுவும் டாக்ஸோட சேர்த்து அப்படின்னும் பொழுது இதை யாரு கொடுத்து ரிஸ்க் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்க சேனல்ல டெய்லி வந்து வீடியோ போடும் பொழுது அந்த படத்தை பத்தி ஆஹா ஓப்பன் புகழ்ந்துட்டு தான் இருக்கும். சில பேர் ஓவர் எக்ஸாகரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதான் உண்மை, படம் பயங்கர ஹிட். இந்த படத்தோட டிலீட்டட் சீன் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ டிலீட்டட் சீனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஃபீல் குட்டா இருக்கு. அதாவது ஒரு காலனி ஃபங்க்ஷன்ல வந்து சிம்ரன் வந்து ஆடுவாங்க, ஆழ்த்தோட பூபதி பாட்டுக்கு ஆடுவாங்க. அதே மாதிரி சுந்தரபாண்டியன் பாட்டுக்கு வந்து சசிகுமார் ஆடுற மாதிரி தான் இந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க. பட் படத்தோட லென்த் காரணமாக இந்த சீனை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இன்னொரு தகவலும் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை வந்து வேர்ல்ட் வைடா வந்து ரிலீஸ் பண்ணிருக்கவங்க வந்து அஹிம்சா என்டர்டைன்மெண்ட், அதாவது இந்தியாவை தாண்டி வேர்ல்ட் வைடா அவங்க தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த படத்தை வந்து இப்ப ஜப்பான்லயும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இந்த மாதம் 24ஆம் தேதி ஈவினிங் 4:30 PM சைதாமா ஸ்கிப் சிட்டில வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அன்னைய நாள்ல இருந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல அன்னைக்கு மட்டும்தான் இந்த படம் ஓட போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். கமல்ஹாசன், மணிரத்னம் மற்றும் STR காம்போல ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படம் இந்த ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து அறிவிச்சிட்டாங்க. சோ படத்தோட ப்ரொமோஷன்ல வந்து மொத்த படக்குழு வந்து பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட 2 minutes and 3 seconds ஓடக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப தக் லைஃப் படத்தோட சினாப்சிஸும் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா படம் முழுக்க முழுக்க ரங்கராஜ சக்திவேல் நாயக்கரை சுத்தி தான் நடக்கும். சோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏதோ ஒரு சில சூழ்நிலை காரணமாக அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன விரிசல் ஏற்படுது. சோ அவங்க 2 பேருமே எதிரியா மாறுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. சோ மகனாக தான் சிம்பு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு ஐடியா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ கமல்ஹாசனுடைய ஒன்லைன் ஸ்டோரியில மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த தக் லைஃப் படம் எப்படி வரப்போகுது, ரசனை கவர போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகை த்ரிஷாக்கு வந்து ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு படம் தான் 96 படம். சோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, அது எல்லாருக்குமே தெரியும். பல லாங்குவேஜஸ்ல வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் வந்து இப்ப ரீசெண்டா மெய்யழகன் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த படம் இன்டர்வியூ அப்பவே சொல்லியிருந்தாரு 96 Part 2 தான் அடுத்து என்னோட படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்தோட Part 2 வந்து தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் சேதுபதி, த்ரிஷா மறுபடியும் ரீயூனைட் ஆக போறாங்க இந்த படத்துக்காக. சோ ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த மாதம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பாகம் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிசிறு தட்டி இருந்தாலும் இது வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணமாக மாறி பயங்கரமா அடி வாங்கி இருக்கு இந்த படம். சோ ரொம்ப பார்த்து மெனக்கட்டு செதுக்கி இருப்பாரு டைரக்டர். சோ Part 2 அப்படின்னும் பொழுது அதை எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா Part 1லே வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படத்தோட ஹோல் கான்செப்டே வந்து மாத்தி இருக்கும். சோ Part 2 எடுக்க போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. சந்தானம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து அவருடைய டிலேட் மூவி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தாரு. அதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சந்தானம் வந்து அவருடைய தில்லுக்கு தொட்டு பாகம் 1 ஹிட்டுக்கு பிறகு தொடர்ந்து 3 படங்களுக்கு சைன் பண்ணியிருக்காரு. அதன்படி செல்வராகவனுடைய மன்னவன் வந்தானடி திரைப்படத்துக்கும் சைன் பண்ணியிருக்காரு. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செல்வராகவனுடைய லவ் போர்ஷன்ஸும் இந்த படத்துல இருக்கு. அதை தாண்டி என்னுடைய காமெடியும் வந்து இந்த படத்துல இருக்கு. சோ ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வர வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி இன்னொரு படம் வந்து ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு ஒரு திரைப்படம். கண்ணால் அட்டுதுன்னு ஆசையா பட டைரக்டர் மணிகண்டன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகல. அதை தாண்டி வந்து இன்னொரு திரைப்படம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு திரைப்படம் சர்வர் சுந்தரம் திரைப்படமும் இப்படித்தான் பாதிலே வந்து நின்றுச்சு. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் ப்ரொடியூசர்ஸ். அந்த 3 ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த படம்
படங்கள், அதாவது இந்த 3 படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சந்தானம் வந்து இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்ற திரைப்படங்கள்லாம் பெருசா வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலும் மன்னவன் வந்தானடி திரைப்படம் கிட்டத்தட்ட 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சில நேரங்கள்ல வந்து எல்லாம் ஓகே ஆகி அந்த பேலன்ஸ் 20% ஷூட்டை முடிச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம ஏகே வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல வந்து ரேசிங் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 8 மாதங்கள்ல வந்து 42 கிலோக்கு மேல குறைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் டயட் ஃபாலோ பண்ணேன், அதை தாண்டி எக்ஸசைஸ், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்விம்மிங் மற்றும் சைக்கிளிங் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு டீ டோட்டலரா மாறிட்டேன், அதை தாண்டி ஒரு வெஜிடேரியனாவும் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி இவர் வந்து சினிமா மற்றும் ரேசிங் ரெண்டையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரலா கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதன்படி வருடத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷம் நவம்பர் மாதம் வந்து இவருடைய அடுத்த திரைப்படத்துல ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு விஷயனோட தான் ஏகே வந்து இப்ப ரேசிங்ல வந்து இறங்கியிருக்காரு. ஸோ ரேசிங் பிளஸ் சினிமா ரெண்டையும் வந்து பேரலா கொண்டு போக பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை, அதாவது அடுத்ததாக AK64 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறுத்தை சிவா ஒரு பக்கம் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டோட ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகேக்கான அடுத்த ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்தது பார்க்கலாம் யாருடைய ஸ்டோரியை வந்து ஏகே அதை தாண்டி அவருடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. மலையாள திரையுலகத்துல ஃபஹத் ஃபாசில் நடித்த கும்பலாங்கி நைட்ஸ் திரைப்படம் மூலமாக அறிமுகமான இளம் நடிகர் தான் மேத்யூ தாமஸ். அதை தொடர்ந்து நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழ்ல விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன லியோ படத்துல விஜயுடைய மகனாக நடிச்சிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்ப ரீசெண்டா வந்து தனுஷுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. சோ இப்போ வந்து இவர் வந்து மலையாளத்துல லவ்லி அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த படத்துல ட்ரெய்லர் வெளியான பொழுது நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ராஜமௌலி டைரக்ஷன்ல நானி சம்பந்தா நடிப்புல வெளியான நானி படத்தோட காப்பி மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது அந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்துச்சு. சோ அதே போல இந்த படத்திலையும் தான் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அதுல வந்து ஹீரோயினை தேடி போகும். இங்க இந்த லவ்லி படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவை தேடி இந்த வருது. சோ அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதனால ரெண்டு படமுமே ஒண்ணு தான், அதைத்தான் காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ப வந்து மேத்யூ தாமஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா நானி படத்துக்கும் லவ்லி படத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நானி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுல நடிச்சிருந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்திருந்துச்சு. ஆனா எங்களுடைய இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படத்துல லவ்லி அப்படின்ற பேர்ல வரும் கதாபாத்திரம் நமது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெண் போல ஒரு நெருக்கமான, ஒரு அன்பான, ஒரு இனிமையான ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கு. சோ நிச்சயம் இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த லவ்லி படம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்துக்கு ஓரளவு நல்ல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேரள ரசிகர்களை இந்த படம் கவர போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மொத்தமா 6 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதன்படி சந்தானத்துடைய டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம், சூரியுடைய மாமன் திரைப்படம், யோகி பாபுடைய ஜோரா கைய தட்டுங்க திரைப்படம், அதை தாண்டி 11 அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இதுக்கு மேல 2 இங்கிலீஷ் படங்கள் வந்து தமிழ்ல டப் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கு. அதன்படி மிஷன் இம்பாசிபிள் மற்றும் ஃபைனல் டெஸ்டினேஷன் போன்ற திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இதுல வந்து மாமன் திரைப்படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஃபன் பிளஸ் ஒரு எமோஷனல் மூவி. ஆல்ரெடி வந்து டைரக்டரும் அதை தான் சொல்லியிருந்தாரு. சோ முதல் ஒரு 45 நிமிஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஃபன் மொமெண்ட்ஸா தான் போகுது. அப்பப்போ வந்து எமோஷனல் பேஸுக்குள்ளேயும் போயிட்டு வருது. ஆனா ஃபுல்லா போகல. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலா தான் இருக்கு இந்த படம். இதுல வந்து சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிலே சூரிய மிஞ்சி நடிக்கக்கூடிய இன்னும் 2 பேர் வந்து இந்த படத்துல இருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் ஸ்வாசிகா. சோ 2 பேருமே வந்து பயங்கரமா வந்து நடிப்புல வந்து மிரட்டி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல ஹேஷாம் அப்துல் வஹாபுடைய மியூசிக் வந்து வேற லெவல். பிஜிஎம் எல்லாம் சும்மா பின்னி பேடல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு டீசெண்டா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லேஜ் சைட் வந்து இந்த படம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான படம் என்ன அப்படின்னா சந்தானத்துடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். சோ இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர். இதனுடைய முதல் பாகங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 3 பாகங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி தான் இது. சோ சந்தானம் சீன் எல்லாம் பக்காவா இருக்கு. அதை தாண்டி ஒரு சில இடங்கள்ல காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. பட் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சொதப்பலாக பார்க்கப்படுது. சந்தானத்தை தாண்டி இந்த
இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறவங்க யார் யார் அப்படின்னா செல்வராகவன் மற்றும் கௌதம் மேனன். ஸோ ரெண்டு பேருடைய கேரக்டரைசேஷனும் செம்மையா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி ரெடின் கிங்ஸ்லி, மாறன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாலும் இவங்க 3 பேர் மட்டும்தான் படத்தை வந்து ஓரளவு பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேல நிறைய பழைய படங்களுடைய ஸ்பூஃப் சீன்ஸ் வந்து இதுல இருக்கு. அதை தாண்டி ஒரு சில பழைய பாடல்களும் இந்த படத்துல இருக்கு. அது இப்ப தமிழ் சினிமால ட்ரெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த 3 பாகங்களோட ஒப்பிடும் பொழுது இந்த படம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த படம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுங்க. ஸோ இந்த 2 படம் பத்தின ரிவ்யூஸ் மட்டும் தான் போடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மற்ற படங்கள் இன்னும் பார்க்கல. நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மற்ற படங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுங்க. இதோட இன்னைக்கான வீடியோ முடியுது. இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.